5 மனிதர்களை கொல்ல போதுமான சயனைடு விஷம் ஒரே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் இறக்கவில்லை. பிறகு 3 குண்டுகள். அவன் இறக்கவில்லை. கட்டினர், அடித்தனர். நேவா நதியின் உறைந்த நீரில் வீசினர். 3 நாட்கள் கழித்து உடலை கண்டுபிடித்தனர். நுரையீரலில் நீர் இருந்தது. விஷம் வேலை செய்யவில்லை. குண்டுகள் வேலை செய்யவில்லை. அடி வேலை செய்யவில்லை. நதிக்கடியில் மூழ்கியதுதான் இறுதியில் அவனை கொன்றது. இந்த மனிதன் யார்? ஒரு ஏழை விவசாயி, கல்வியற்றவன், சைபீரியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன். ஆனால் அவன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசவையை ஆண்டான். அமைச்சர்களை நியமித்தான். கொள்கைகளை மாற்றினான். பேரரசின் தலைவிடத்தில் இருந்தான். அவனது மரணம் இன்றும் யாராலும் முழுமையாக விளக்க முடியவில்லை. அவன் பெயர் ராஸ்புடின். இது தெரியாத உண்மை. 1869ஆம் ஆண்டு சைபீரியாவின் போக்ரோஸ்கோயே என்ற சிறிய கிராமம். இன்று நீங்கள் வரைபடத்தில் தேடினால் அந்த இடம் கிட்டத்தட்ட காணப்படாது. அவ்வளவு சிறிய இடம். கடும் குளிர், 6 மாதம் பனி, வயல்கள் உறைந்திருக்கும். மனிதர்கள் உயிர் வாழ போராடுவார்கள். அந்த குடும்பத்தில் கிரிகோரி எஃபிமோவிச் ராஸ்புடின் பிறந்தார். அவனது தந்தை ஒரு விவசாயி. வறுமை அவர்களின் நிரந்தர தோழன். வீட்டில் படிப்பு என்பது கனவு மட்டுமே. எல்லோரும் நினைத்தனர், இந்த சிறுவன் தந்தையைப் போலவே வயலில் உழைத்து மறைவான் என்று. ஆனால் சிறு வயதிலேயே ஒன்று வேறாக இருந்தது. கிராம மக்கள் கவலைப்பட்டனர். இந்த சிறுவன் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறான் என்று. நோயாளிகளை தொட்டால் குணமாவதாக சொன்னார். விலங்குகளை வெறும் பார்வையால் அமைதிப்படுத்துவான். பிறரின் மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்வான். உண்மையா, கற்பனையா? இன்று நாம் அறியோம். ஆனால் அன்று மக்கள் நம்பினர். மக்கள் பயந்தனர். இளமையில் ஒரு திருப்புமுனை வந்தது. அவன் ஒரு மடத்திற்கு சென்றான். பல ஆண்டுகள் அலைந்தான். ரஷ்யா முழுவதும் நடந்தான். ஜெருசலேம் வரை பயணித்தான். பல துறவிகளை சந்தித்தான். பல மதங்களை படித்தான். அலைந்த ஆண்டுகளில் அவன் ஒன்று கண்டுபிடித்தான். மனித மனம் எவ்வளவு சுலபமாக நம்பும் என்று. திரும்பி வந்தபோது அவன் முற்றிலும் வேறு மனிதன். கண்களில் தீவிரம், வார்த்தைகளில் வலிமை, பார்வையில் ஒரு விசித்திர ஆற்றல். மக்கள் அவனை புனித மனிதன் என்று அழைத்தனர். ஈவரனின் மனிதன் என்று சொன்னார். அவன் குடிக்கிறான் என்று தெரியும். அவன் பெண்களை விரும்புகிறான் என்று தெரியும். ஆனால் அவன் குணப்படுத்துகிறான் என்று தெரியும். மக்களுக்கு இறுதியில் அதுதான் முக்கியம். 1903ஆம் ஆண்டில் ராஸ்புடின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்தான். அன்றைய ரஷ்யாவின் தலைநகரம். ஐரோப்பாவின் மிக அழகான நகரங்களில் ஒன்று. செல்வம் மிகுந்த இடம். ராஸ்புடின் கையில் பணம் இல்லை. யாரும் அவனை அறியவில்லை. ஆனால் அந்த நகரம் அவனை காத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் ஒரு நிகழ்வு ஒரு குடும்பத்தை நொறுக்கியது. ஜார் நிக்கோலஸ் இரண்டாவது, ரோமானோவ் பேரரசின் தலைவர். 300 ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம். அவரும் அவரின் மனைவி அலெக்சாண்ட்ராவும் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மகனை பெற்றனர். பெயர் அலெக்சி. ரஷ்யாவின் அடுத்த பேரரசன். முழு தேசத்தின் நம்பிக்கை. ஆனால் ஒரு இரகசியம் இருந்தது. அலெக்சிக்கு ஹீமோஃபிலியா. இந்த நோயை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலில் காயம் பட்டால் இரத்தம் தானாகவே உறைந்து நிற்கும். அது இயற்கை. அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது. ஹீமோஃபிலியா நோயாளிக்கு இரத்தம் உறையாது. சிறிய காயம் கூட மணிக்கணக்கில் இரத்தப்போக்கை ஏற்படுத்தும். மூட்டுகளில் உள்ளே இரத்தம் கசியும். தீவிரமான வலி ஏற்படும். சில சமயம் உயிரே போகும். அந்த காலத்தில் இதற்கு சிகிச்சை இல்லை. ஒவ்வொரு நாளும் சிறுவன் அலெக்சி வழியில் அழுவான். அலெக்சாண்ட்ரா அழுவார். ஜார் நடுங்குவார். ரஷ்யாவின் சிறந்த மருத்துவர்கள் வந்தனர், பார்த்தனர், கைவிட்டனர். யாரும் உதவ முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெயர் கேட்டனர், ராஸ்புடின். அவன் குணப்படுத்துகிறான் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது, என்ன இழப்பது? அலெக்சாண்ட்ரா அழைத்தார். ராஸ்புடின் வந்தான். அலெக்சியை பார்த்தான். அமைதியாக அமர்ந்தான். பிரார்த்தனை செய்தான். தாழ்ந்த குரலில் பேசினான். அந்த இரவு சிறுவன் தூங்கினான். வலி குறைந்தது. காய்ச்சல் இறங்கியது. சிறுவன் புன்னகைத்தான். ரஷ்யாவின் சிறந்த மருத்துவர்களால் நடக்காத ஒன்று இந்த அறியப்படாத விவசாயி நடத்தினார். அலெக்சாண்ட்ரா நம்பினார். முழு இதயத்துடன் நம்பினார். ராஸ்புடின் அரண்மனையில் இடம்பெற்றான். இங்கே நிறுத்துவோம். ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. ராஸ்புடின் உண்மையிலேயே குணப்படுத்தினானா, அல்லது இது ஒரு தற்செயல் நிகழ்வா? இன்று 100 ஆண்டுகளுக்கு பிறகு
விஞ்ஞானம் ஒரு விளக்கம் தருகிறது. ஹீமோஃபிலியா நோயாளிகளுக்கு மன அழுத்தம் மிகவும் ஆபத்தானது. ஏன்? அழுகை, பயம், அலற்றல் இவை உடலில் ஆட்ரினலின் அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் உயரும். இதயம் வேகமாக துடிக்கும். இவையெல்லாம் உள்ரத்தப் போக்கை தீவிரமாக்கும். ஒரு நோயாளி பதட்டம் அடையும் போது அவர் நிலைமை மோசமாகும். ராஸ்புடின் என்ன செய்தான்? அலெக்சியை அமைதிப்படுத்தினான். பயத்தை போக்கினான். நம்பிக்கை கொடுத்தான். தூக்கத்தை தூண்டினான். சிறுவன் அமைதியடைந்தான். இரத்த அழுத்தம் குறைந்தது. உடல் இயற்கையாக குணமடைந்தது. மந்திரம் அல்ல, மனோவியல். ஆனால் அரண்மனைக்கு அது தெரியவில்லை. அவர்களுக்கு ராஸ்புடின் ஒரு தெய்வீக அனுப்பல். ஒரு அன்னை தன் மகனை காப்பாற்றிய மனிதனை கடவுளாக பார்ப்பது இயற்கைதான். இந்த நம்பிக்கை ஒரு கல்வியற்ற விவசாயியை அரசியலின் மையத்தில் கொண்டு வந்தது. ஜார் நிக்கோலஸ் இரண்டாவது எப்படிப்பட்டவர்? வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு நல்ல மனிதர், ஆனால் ஒரு பலவீனமான ஆட்சியாளர். முடிவெடுக்க தயங்குவார், சந்தேகப்படுவார், அதிகாரிகளை நம்ப மாட்டார். அலெக்சாண்ட்ரா வேறு மாதிரி. அவர் வலிமையானவர், தெளிவானவர். அவர் கணவரிடம் சொன்னார், ராஸ்புடின் சொல்வதை கேளுங்கள். ஈவரன் அவன் மூலமாக பேசுகிறான். நிக்கோலஸ் கேட்டார். இது ஒரு நாட்டின் வரலாற்றை மாற்றியது. அமைச்சர்கள் மாறினர். ராஸ்புடின் சொன்னவர்கள் நியமிக்கப்பட்டனர். அவன் விரும்பாதவர்கள் நீக்கப்பட்டனர். தளபதிகள் மாறினர். போர் முடிவுகள் மாறின. ஒரு ஏழை விவசாயி ஒரு பேரரசை இயக்கினான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுவது ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடு, உலகில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட பேரரசு, பல கோடி மக்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள். இதை ஒரு கல்வியற்ற மனிதன் தொலைவிலிருந்து வழிநடத்தினான். ஒரு பக்கம் மக்கள் அவனை புனிதர் என்று வணங்கினர். இன்னொரு பக்கம் எதிரிகள் வளர்ந்தனர். அரிஸ்டோக்ரேட்டுகள் கோபமடைந்தனர். ஒரு விவசாயி தங்களை விட அதிக அதிகாரம் கொண்டிருக்கிறான் என்று இளவரசர்கள் வெறுத்தனர். தளபதிகள் சதி செய்தனர். ராஸ்புடின் குடிகாரன். இரவு விருந்துகளில் கலந்து கொண்டான். பெண்களை விரும்பினான். செய்தித்தாள்கள் அவனை கேலி செய்தன. அரசவை அவனை வெறுத்தது. ஆனால் அலெக்சி நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு முறையும் ராஸ்புடினின் பிரார்த்தனைக்கு பின் சிறுவன் குணமடைந்தான். அலெக்சாண்ட்ரா அவனை விரட்ட மறுத்தார். என்ன செய்வது? எதிரிகளுக்கு ஒரே வழி மட்டுமே தெரிந்தது. அவனை இந்த உலகிலிருந்தே நீக்க வேண்டும். 1916ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. ரஷ்யா தோல்வியடைந்து கொண்டிருந்தது. வீரர்கள் மடிந்து கொண்டிருந்தனர். மக்கள் பசியில் வாடினர். புரட்சியின் வாடை வீசியது. இந்த நேரத்தில் சதிகாரர்கள் ஒன்று கூடினர். தலைவன் இளவரசன் பெலிக்ஸ் யூசுபோவ். ரஷ்யாவின் மிகவும் பணக்கார குடும்பங்களில் ஒன்று. ஜார் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவன். அவனுடன் மற்றும் 4 பேர். எல்லோரும் உயர்குடி. எல்லோரும் ஒரே இலக்கு கொண்டவர்கள். டிசம்பர் 16, 1916 இரவு 10 மணி. யூசுபோவ் அரண்மனை, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அரண்மனையின் கீழ்த்தளம் ஒரு விருந்தறையாக அலங்கரிக்கப்பட்டது. மெழுகுவர்த்திகள், இசை, வசதியான நாற்காலிகள், மேசையில் 2 பொருட்கள், இனிப்பு கேக்குகள், ஒரு பாட்டில் ஒயின். 2லும் சயனைடு விஷம் கலந்திருந்தது. 5 மனிதர்களை கொல்ல போதுமான அளவு. ராஸ்புடினை அழைத்தான் யூசுபோவ். இரவு விருந்திற்கு வா என்றான். ராஸ்புடின் வந்தான். கேக்குகளை சாப்பிட்டான். ஒயின் குடித்தான். புன்னகைத்தான். ஒன்றும் நடக்கவில்லை. யூசுபோவ் காத்திருந்தான். 1 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம். ஒன்றும் நடக்கவில்லை. 1 மணி நேரம் கழித்தும் ராஸ்புடின் உயிரோடு இருந்தான். 2 மணி நேரம் கழித்தும் அவன் பாடல் பாடினான், சிரித்தான். சதிகாரர்கள் நடுங்கினர். இவன் மனிதனே இல்லை என்று நினைத்தனர். யூசுபோவ் வெளியே போனான். துப்பாக்கியை எடுத்தான். திரும்பி வந்தான். ராஸ்புடினின் நெஞ்சில் சுட்டான். ராஸ்புடின் விழுந்தான். கொலை முடிந்தது என்று நினைத்தனர். அல்ல. சில நிமிடங்கள் கழித்து அந்த மனிதன் கண்களை திறந்தான். எழுந்தான். வெளியே ஓட முயன்றான். யூசுபோவுக்கு மயக்கம் வந்தது. இது மனிதனா என்று கேட்டான். மற்றவர்கள் ஓடினர். மீண்டும் சுட்டனர். 2வது குண்டு, 3வது குண்டு. ராஸ்புடின் மீண்டும் விழுந்தான். கட்டி அடித்தனர். நேவா நதியின் உறைந்த பனிக்கட்டியில் ஒரு துளை செய்தனர். வீசினர். 3 நாட்கள் கழித்து உடலை கண்டுபிடித்தனர். நுரையீரலில் நீர் இருந்தது. விஷம் அவனை கொல்லவில்லை. குண்டுகள் அவனை கொல்லவில்லை. அடி அவனை கொல்லவில்லை. நதியில் மூழ்கியதுதான். இறுதி மரணம்.
100 ஆண்டுகளாக இந்த கேள்வி விடை தேடியது. விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர், வரலாற்றாசிரியர்கள் ஆராய்ந்தனர், மருத்துவர்கள் ஆராய்ந்தனர். 3 கோட்பாடுகள் இன்று நிலவுகின்றன. முதல் கோட்பாடு நோய் எதிர்ப்பு. ராஸ்புடினுக்கு நீண்ட காலமாக சிறிய அளவு விஷங்களை உட்கொள்ளும் பழக்கம் இருந்தது என்று சொல்கிறார்கள். இந்த பழக்கம் சில மனிதர்களில் உடலில் ஒரு குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். சயனைடுக்கு அவன் உடல் பழகியிருந்தது என்று சொல்கிறார்கள். உண்மையா? நிரூபிக்கவில்லை. இரண்டாவது கோட்பாடு கலவை தவறு. சதிகாரர்களில் ஒருவன் கோழையாக இருந்தான். விஷத்தை சரியாக கலக்கவே இல்லை, அல்லது கலக்க மறந்தான், அல்லது கலக்க விரும்பவில்லை. சில வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள் விஷம் போதுமான அளவு கலக்கப்படவே இல்லை. மூன்றாவது கோட்பாடு சர்க்கரையும் விஷமும். இது மிகவும் சுவாரஸ்யமானது. நவீன விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்கிறது வயிற்றில் அதிக அளவு சர்க்கரை இருக்கும்போது சயனைடு வேலை செய்வது கடினம். சயனைடு ஒரு குறிப்பிட்ட வழியில் உடலில் செயல்படும். அந்த வழியை சர்க்கரை தடுக்கும். அன்றிரவு ராஸ்புடின் நிறைய இனிப்பு சாப்பிட்டிருந்தான். கேக்குகள், இனிப்புகள். இது விஷத்தின் தாக்கத்தை குறைத்திருக்கலாம். யார் சொல்வது சரி என்று இன்றும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் உண்மை, அந்த இரவு ஒரு சாதாரண மனிதனை கொல்வதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டனர். வரலாறு இதை ஒரு மர்மமாகவே பதிவு செய்திருக்கிறது. ராஸ்புடின் இறந்தான். ஆனால் சதிகாரர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவர்கள் நினைத்தனர், ராஸ்புடினை நீக்கினால் ரஷ்யா காப்பாற்றப்படும். அலெக்சாண்ட்ரா அமைதியடைவார். ஜார் சரியான முடிவுகள் எடுப்பார். நாடு கட்டுக்கோப்பாகும். நடந்தது நேர்மாறு. ராஸ்புடின் இறந்த செய்தி அலெக்சாண்ட்ராவை நொறுக்கியது. ஜார் முற்றிலும் திக்கற்று போனார். அரசவை சிதைந்தது. மக்கள் கோபமடைந்தனர். 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி நடந்தது. நிக்கோலஸ் அரியணை இழந்தார். குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டனர். 1918ஆம் ஆண்டு ஒரு இரவில் நிக்கோலஸ், அலெக்சாண்ட்ரா, அவர்களின் 4 பெண்கள், நோய்வாய்ப்பட்ட சிறுவன் அலெக்சி எல்லோரும் துப்பாக்கியால் சுடப்பட்டனர். 300 ஆண்டுகள் நீடித்த ரொமானோவ் பேரரசு ஒரே இரவில் அழிந்தது. ராஸ்புடினை கொன்றவர்களும் நல்ல முடிவை அடையவில்லை. யுசுபோவ் நாட்டை விட்டு ஓடினான். வெளிநாட்டில் வாழ்ந்தான். புரட்சிகர அரசு பழைய அரிஸ்டோகிரேட்டுகளை துரத்தியது. பலர் கொல்லப்பட்டனர். ஒரு மனிதனை கொன்றனர். ஒரு பேரரசு அழிந்தது. வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடுகளில் இது ஒன்று. ராஸ்புடின் என்ன மனிதன்? புனிதரா? ஏமாற்றுக்காரனா? அரக்கனா? உண்மை என்னவென்றால் அவன் இவற்றில் எதுவும் இல்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன். அசாதாரண சூழ்நிலையில் அசாதாரண சக்தி பெற்றான். இதை பிரித்துப் பார்ப்போம். அவனது குணப்படுத்தும் ஆற்றல் மனோவியல் விளக்கமுடையது. அமைதிப்படுத்தல், நம்பிக்கை கொடுத்தல், இவை உண்மையிலேயே உடலுக்கு நல்லது. அவனது அரசியல் செல்வாக்கு ஒரு தாயின் அன்பிலிருந்து பிறந்தது. அலெக்சாண்ட்ரா தன் மகனை காப்பாற்றியவனை நம்பினார். இது மனித இயல்பு. அவனது மரணம் இன்றும் முழுமையாக விளக்கப்படாத மர்மம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அவன் மனித மனத்தை புரிந்து கொண்டிருந்தான். மக்கள் என்னை நம்பினால் நான் எதுவும் செய்யலாம் என்று அவன் கண்டுபிடித்தான். நம்பிக்கை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை கையாளவே அவன் கற்றுக்கொண்டான். இது இன்றும் நடக்கிறது. நம் வாழ்வில் நாம் யாரை நம்புகிறோம், ஏன் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? ஒரு ஏழை விவசாயி, கல்வியற்றவன், அந்தஸ்தற்றவன், உலகின் மிக சக்தி வாய்ந்த அரசவையை ஆண்டான். அங்கீகாரம் வராமலேயே, சான்றிதழ்கள் இல்லாமலேயே. வரலாறு அவனை மறந்தது. ஆனால் அவன் வரலாற்றை மாற்றினான். ராஸ்புடின் ஒரு உண்மை, நாம் தெரியாத உண்மை, தெரியாத உண்மைகள். உண்மை மட்டுமே. அடுத்த வாரம் சந்திப்போம்.